அனைவருக்கும் வணக்கங்கள். கடந்த 2/7/2026 அன்று குடியாத்தம் கோட்டாட்சியரிடம் நமது இராணுவ வீரர் யுவக்குமார் அவர்களது வீடு இடிக்கப்பட்டது குறித்து அதற்கான இழப்பீடு கோரும் கருணை மனு அளிப்பதற்காக நமது அழைப்பை ஏற்று தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த நமது முன்னாள் படைவீரர்களை அங்கிருந்த ராஜா திருமண மண்டபம் ஒன்றில் அமர வைத்து தேநீர் பிஸ்கெட் உபசரித்து அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி கூறும் விதமாகவும், இதே ஒற்றுமையை இனிவரும் காலங்களிலும் கடைபிடித்தால் மட்டுமே சங்கங்களின் சங்கமம் வலுப்பெற்று நமது மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்பதை டாக்டர் திரு விநாயகமூர்த்தி அவர்கள் தனக்கே உரிய சிம்ம குரலில் காட்டாற்று வெள்ளம் போல தங்கு தடையின்றி பேசிய அழகு தமிழை உன்னிப்பாக கவனித்தனர் நமது இரத்த சொந்தங்கள். மொத்தத்தில் அவர் கூற வருவது என்னவென்றால், நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சங்கங்கள் ஆங்காங்கே சிறப்பாக செயல்படட்டும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுபோன்ற ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனைக்கோ அல்லது நமது உரிமை போராட்டத்திற்கோ இதைவிட மிக அதிக அளவில் ஒன்று கூடினால் மட்டுமே அரசின் கவனத்தை நம் மீது ஈர்க்க முடியும் என்கிறார். விளங்கிக் கொண்டிருக்கும் உங்களுடைய நாட்டுப்பற்று 146 கோடி மக்களுடைய காவல் தெய்வங்களாக துரிந்து வரும் தோட்டாவை கூட நிமிர்ந்து நெஞ்சிலே வாங்கக்கூடிய வல்லமை படைத்த எல்லை சாமிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கடலினும் மேலான கடவுளையும் மேலான அந்த பொறுப்புகளை ஏற்று எல்லையிலே பாதுகாத்து நாம் ஓய்வு பெற்று வந்த பிறகு இன்னமும் நாங்கள் இருப்பவர்களையும் சரி இனி வருபவர்களையும் சரி சங்கமாக 1975 இந்த சட்டம் கொடுத்ததுபடி சங்கத்தை நாம் நிறைவு செய்து இன்னமும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இன்னமும் இயற்கை சீற்றங்கள் எங்கு வந்தாலும் அது எந்த இடத்தில் இருந்தாலும் வெயிலாகட்டும் புயலாகட்டும் பனியாகட்டும் மழையாகட்டும் அந்த இடத்திலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நாங்கள் செல்வோம். எங்கள் இடையிலே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாத எங்களுடைய குடும்பத்தையும் மீறி இந்த நாட்டுக்காக சேவை செய்வோம் என்று அந்த உறுதியான மனப்பான்மை நாம் வைத்திருக்கிறதுனால் நம் உடல் மேல் இருக்கின்ற அந்த பயிற்சியும் முயற்சியும் இருண்ட சக்கரங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நம் உடல் உறுப்பில் இருக்கின்ற அந்த உண்மையான உள்ளம் வீரன் என்கின்ற 3 சப்த ஒலியால், வீரன் என்றால் விளையாட்டு வீரன், தீயணைப்பு வீரன், இராணுவ வீரன் என்ற பதவிகளை முக்கியமாக நெஞ்சிலே குத்தி கொண்டு நாம் நிமிர்ந்து மீசையை முறுக்கிக் கொண்டு வீரன் என்று அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய தோற்றத்தை கொடுத்தது இந்த இந்திய அரசாங்கம், அத்தகைய தோற்றத்தை கொடுத்தது இந்த இந்திய அரசியல் சாசனம். அத்தகைய ஒற்றுமையும் அந்த ஒழுக்கத்தையும் கடைபிடித்து 146 கோடி மக்களுக்கு சேவையை செய்து ஓய்வு பெற்று வந்திருக்கின்ற நமக்கு ஒரு களங்கம் ஒன்று ஏற்பட்டால் அது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி செல்வோம். சகோதரனாக ஜாதி மத இன ஊர் உறவு சண்டைகளை ஒரு ஓரம் வைத்துவிட்டு நாம் இனக்காவலர்களாக கூக்குரல் கொடுக்கும் என்று உங்களை அனைவரும் இந்த இராணுவ வீரன் யுவக்குமார், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா கணவாய் மோட்டூர் என்கின்ற நம்மளுடைய நடராஜன் அவருடைய தம்பதிக்கு பிறக்கப்பட்ட 2வது மகன் இன்று ஜம்மு காஷ்மீரில் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நடந்த ஒரு கொடுமை என்னவென்றால், கடந்த 24ஆம் தேதி இதே மாதத்திலே அவர் கட்டப்பட்ட வீடு வனத்துறை பொறும்போக்கு இடமாக இருக்கிறது. அந்த இடத்திலே பாதியும் அவருடைய சொந்த சொத்து பட்டாவில் உள்ள அதில் பாதியும் கட்டப்பட்டு இருந்த காரணம் என்னவென்றால், மேலே உள்ள உயர் அழுத்த மின்சார கம்பிகள் செல்வதனால் அந்த 116 ஸ்கொயர் மீட்டர் தள்ளி கட்டி வைத்தார். 70 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இடத்திலே நாம் தைரியமாக கட்டலாம் என்ற நோக்கத்தோடு அறியாமையால் கட்டப்பட்ட ஒன்று, நம்பிக்கையாய் கட்டப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த இடம் இப்பொழுது வனத்துறையில் இருக்கிறதா இல்லை அது அரசு பொறுப்பாக்கா என்பதை நிர்ணயித்து நீதிமன்றத்தின் மூலமாக அதை இடிக்க உத்தரவிட்டு அது இடிக்கப்பட்டு விட்டது. முற்றிலும் இடிக்கப்பட்ட பொழுது யார் கண்டெம்ட் சென்றார்களோ அவருடைய தரப்பிலிருந்து எங்கள் வீட்டையும் இடித்திருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு 4 கடைகளையும் இடித்திருக்கிறார்கள் என்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் எந்த இனக்காவலர்களும் இல்லை, எந்த சீருடையாளனும் இல்லை. நாம் வந்திருப்பது ஒரு சீருடையாளனுடைய
பின்னால் நிற்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அவருக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிக்காக யுவக்குமார் என்பவர் லெப்டினன்ட் கர்னல் நாகராஜன் சாப் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக 25ஆம் தேதி இரவு அவருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருக்கு யார் எந்த நம்பர் கொடுத்தார்களோ அழைப்பு விடுத்ததின் பேரில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் என்ற காரணத்தால் குடியாத்தத்தில் அவருக்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கர்னல் சாப் டெலிபோன் செய்திருக்கிறார். இந்த நம்பரை எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இடத்திலே சென்று உங்களுக்கு உதவி கிடைக்கும், மேலும் உங்கள் பின்னாடி நாங்கள் இருப்போம் என்று கூறிவிட்டு எனக்கு கூறியது, எந்த சங்கங்களையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடாது. உண்மை, எந்த சங்கங்களையும் முன்னிலைப்படுத்தக்கூடாது. அனைத்து சங்கங்களும் சங்கங்களின் சங்கமாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சங்கங்களின் சங்கம் என்கின்ற போது சகோதரர்கள் 38 மாவட்டத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து சங்கங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் நடத்துகின்ற சங்கங்களே, நம்மளுடைய சகோதரர்கள் என்கின்ற சொந்தங்களே. அதன் பேரில் தமிழ்நாடு முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் சங்கங்களின் சங்கமம் என்று உருவாக்கப்பட்டு அதை ஒரு கடிதமாக நடராஜன் ஐயாவிடத்தில் கடிதம் ஒப்பிடப்பட்டு எப்படி ரஞ்சித் குமார் அரியலூரில் சென்றார்கள் அது போன்று கொடுத்த பிறகுதான் இதை வைரல் வீடியோ செய்து அனைத்து தலைவர்களுக்கும் அனுப்பி அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி, ஐயா இதில் ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த இனக்காவலருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கூறியதன் பேரில் இன்றைக்கு 2/7/2026 இங்கு வந்திருக்கிறோம். அவர்களுடைய கோரிக்கையை கேட்டோம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் சென்று நீதிமன்றம் மூலமாக தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மூலமாக இன்னைக்கு இந்திய அளவிலே இந்த வேலூர் மாவட்டம் புரட்சிமண் புண்ணிய வீரம் இழந்த 1806 சிப்பாய் புரட்சியின் மாபெரும் வீரர்கள் இடத்திலே ஒரு சிப்பாய்க்கு இது போன்ற ஒரு களங்கம் என்றால் நாங்கள் விடமாட்டோம், அதற்கு நாங்கள் மேற்கொள்வோம் எதிர்கொள்வோம் என்று இன்றைக்கு அனைத்து சங்கங்களும் வந்திருக்கின்றோம். நம்மளுடைய கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை, அவர்களுக்கு செய்ய வேண்டியது இடிக்கப்பட்டவையாக இருக்கட்டும். இனி வரும் காலத்தில் இன்று பொருள் சேதம் ஆகியிருக்கிறது, நாளை அந்த மகன் ஊருக்கு வருகின்ற போது உயிர் சேதம் ஆகக்கூடாது என்பதை முன்வைக்கின்றோம். அடுத்தபடியாக அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கரையை நீப்பதற்கு அவரின் இந்த உயரிய சித்தாந்தத்தை நன்கு உணர்ந்து நமது உரிமைகளை மீட்டெடுக்க இது ஒன்றுதான் தீர்வு என்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று பதிவிடவும். மேலும் இந்த காணொளியை மிக மிக அதிக அளவில் பகிர்ந்து சங்க தலைவர்களிடையும் உறுப்பினர்களையும் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டுவது உங்கள் கஜேந்திரன், தமிழக முன்னாள் படை வீரர்கள் மற்றும் வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில துணைச் செயலாளர். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.